ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு 3 பொருள் போதும். இதை வச்சு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 பழுத்த தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. அதை விட கம்மியான குவான்டிட்டியில் வெங்காயம் இது மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை விட வெங்காயம் கம்மியாக தான் இருக்கணும் தக்காளி சட்னிக்கு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது காரத்துக்கு வந்து நான் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா 3-4 கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, கொஞ்சம் பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதெல்லாம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இதை நீங்கள் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இது மாதிரி வந்து தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும்.